பேரண்ட்ஸ், இன்னைக்கு நான் ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறேன். அது நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, குழந்தைங்களுக்கு எப்பவுமே மொபைல் யூஸ் செய்ய கொடுக்கிறது. நீங்க நினைக்கலாம் மொபைல் கொடுக்கிறது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அண்ட் அதை வச்சு குழந்தைங்க குவைட்டா இருக்காங்க, நல்லா சாப்பிடுவாங்க அண்ட் நல்லா ரிலாக்ஸா இருக்கிறாங்கன்னு. பட் இது அவங்க பிரெயினை டீப்லி சைலண்டா அஃபெக்ட் செய்யும். WHO, அதாவது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு மொபைலே கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் அதிகமா மொபைல் யூஸ் செய்யற குழந்தைகளுக்கு டெவலப்மெண்டல் டிசார்டர், எமோஷனல் டிஃபிகல்டிஸ் அண்ட் பிஹேவியர் ப்ராப்ளம் வரும்னு வார்னிங் கொடுக்கறாங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் கேல்காரிஸ் செய்த ரிசர்ச் அண்ட் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் செய்த ரிசர்ச்ல என்ன சொல்றாங்கன்னா, அதிகமா ஸ்கிரீன்ல டைம் கொடுக்கிற குழந்தைகளுக்கு ஸ்லோ ஸ்பீச் டெவலப்மெண்ட், ரெடியூஸ் இன் சோஷியல் இன்டராக்ஷன் அண்ட் டிலேட் பிரெயின் growth இருக்கும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு அட்டென்ஷன் அண்ட் ஹைப்பர் ஆக்டிவ் டிசீஸ் ஆல்சோ வரதுக்கு ரொம்ப அதிகமாவே சான்சஸ் இருக்காம் லேட்டர் லைஃப்ல. நீங்க நினைக்கிற மாதிரி டாட்லர்ஸ்க்கு ஃபாஸ்ட் லைட் அண்ட் சவுண்ட் தேவை அப்படின்னு கிடையாது. டாட்லர்ஸ்க்கு ஃபேசஸ், வாய்ஸஸ், ஸ்டோரிஸ், டச் அண்ட் பெயின் தான் வேணும். நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும், நீங்க சிரிக்கிற ஒவ்வொரு ஹாப்பினஸும், நீங்க சொல்ற ஒவ்வொரு ஸ்டோரிஸும் ஸ்ட்ராங் கனெக்ஷன் பில்ட் செய்யும் அவங்களுக்கு உங்க கூட. இந்த கனெக்ஷனை எந்த ஒரு ஸ்கிரீனாலையும் ஃபுல்ஃபில் செய்ய முடியாது. சோ நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த ஸ்கிரீன் சைல்ட்ஹுட் அவாய்ட் செய்து குழந்தைகளை ப்ரொடெக்ட் செய்து ஸ்கிரீனை பாசத்தாலையும் சிரிப்பாலையும் அண்ட் ரியல் மூமெண்ட்ஸோட குழந்தைகளுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுப்போம். பிகாஸ் எந்த ஒரு மொபைல் ஆப்பாலையும் இதை ரீப்ளேஸ் செய்ய முடியாது. நன்றி.